இப்போ நம்ம நிறைய மாவு பொருள் சாப்பிட்டுட்டோம், நிறைய அரிசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு கொஞ்சமா காய், கொஞ்சமா நம்ம எதுவும் புரோட்டீன் கூட எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம ரத்தத்துல இன்சுலினுடைய அளவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி அதிகரிக்கும் பொழுது நம்ம ரத்தத்துல ட்ரிப்டோபான் அப்படிங்கிற அமினோ அமிலமும் அதிகரிக்கும். அதை தொடர்ந்து செரட்டோனின், மெலட்டோனின் அந்த மாதிரி தூக்கத்தை உருவாக்கக்கூடிய, மைண்டை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஹார்மோனுடைய அளவு ரொம்ப அதிகமாகும். இது ரொம்ப அதிகமானாலும் எப்ப பார்த்தாலும் நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மனநிலையும் உருவாக்கும். ஸோ அதிகப்படியான மாவு பொருள் எடுக்கிறதும் நமக்கு சாப்பிட்ட பிறகு தூக்கம் வரதுக்கான ஒரு காரணம். இப்போ நிறைய கொழுப்பு சார்ந்த உணவுகள் அதிகமா சாப்பிடுறோம். ஒரு பிரியாணி மாதிரி நம்ம சாப்பிடுறோம். நிறைய அசைவ புரதங்களோட கொழுப்பு அதிகமா இருக்கிறது, நெய் போட்டு அந்த மாதிரி ஒரு டெலிஷியஸ் மீல் ஒன்று நம்ம சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ரத்தத்துல ட்ரைக்ளிசரைடோடைய அளவு அதிகரிக்கும். குறிப்பா அந்த பூரி, உருளைக்கிழங்கெல்லாம் சாப்பிட்ட பிறகு நமக்கு தூக்கம் வரதுக்கான காரணம் நம்ம ரத்தத்துல ட்ரைக்ளிசரைடோடைய அளவு அதிகரிக்கும். அதாவது கெட்ட கொழுப்பினுடைய அளவு அதிகரிக்கும். அதை தொடர்ந்து தன்னால தூக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ட்ரௌசியா ஃபீல் பண்ணும், ஒரு மயக்க மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம ஃபீல் பண்ணும். அப்போ ஏன் சாப்பிட்ட பிறகு உங்களுக்கு தூக்கம் வருது அப்படிங்கிற காரணம் இப்ப நான் சொல்லியிருக்கேன். அப்போ எதெல்லாம் குறைக்கணும்? கண்டிப்பாக நிறைய மாவு பொருள் சாப்பிட்றவங்களா இருந்ததுன்னா, நிறைய அரிசி சாதம் சாப்பிட்றீங்களான்னா அதை நீங்க கம்மி பண்ணிக்கணும். அடுத்து